உளுந்தூர்பேட்டையில் விசிகவின் மது ஒழிப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விசிகவின் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்று மது ஒழிப்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது உட்பட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் 7ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களில் 9% பேர் மது, கஞ்சா, கூல்லிப் ஆகிய போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தரும் புள்ளி விவரத்தை சமூக கல்விக்கான நிறுவனம் என்ற அமைப்பு கண்டறிந்துள்ளது. இந்நிலையில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு உறுதியான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. 7. மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு பரப்பு இயக்கத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும். மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும் போதாது. போதை பழக்கத்தால் ஏற்படும் பெரும் பாதிப்புகள் தொடர்பாக பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தொடர்ச்சியான பரப்பு இயக்கத்தின் மூலமே அத்தகைய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த முடியும். எனவே மது போதைப் பொருட்கள் ஒழிப்பு பரப்பு இயக்கம் ஒன்றை தமிழ்நாடு அரசு துவங்கிட வேண்டும். அந்த பரப்பு இயக்கத்தில் தமிழ்நாடெங்கும் இயங்கி வருகிற மகளிர் சுய உதவி குழுக்களை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையின் 2024-25ஆம் ஆண்டுக்கான கொள்கை விளக்க குறிப்பில் மது மற்றும் போதைப் பொருட்களின் தீமையை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை போதுமானதல்ல. குறைந்தது ஆண்டுக்கு 200 கோடி ரூபாயாக மது மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு பரப்பு இயக்கத்திற்கென பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்று இம்மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறது. 8. குடிநோயாளிகளுக்கும் போதை அடிமை நோயாளிகளுக்கும் நச்சு நீக்க சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் அவற்றுக்கான மையங்களை உருவாக்க வேண்டும். டி அடிக்ஷன் சென்டர். தமிழ்நாடு முழுவதும் 20 இடங்களில் போதை மீட்பு மையங்கள் அமைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த நிதியாண்டில் மேலும் 25 மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அண்மையில் தமிழ்நாடு அரசின் மதுவிலக்குத்துறையால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டில் உள்ள குடிநோயாளிகளின் எண்ணிக்கையை ஒப்பிடும்போது சிகிச்சை மையங்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகும். எனவே அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போதை மீட்பு சிகிச்சை மையங்களை டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அமைத்திட வேண்டும் என்று மாநாடு தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. தீர்மானம் எண் 9. மது மற்றும் போதை அடிமை நோயாளிகளுக்கான மறுவாழ்வு மையங்களை அனைத்து வட்டாரங்களிலும் அமைத்திட வேண்டும். நேஷனல் ஹெல்த் மிஷன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு 2020ஆம் ஆண்டில் 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மது மற்றும் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை துவக்கியது. அதற்காக 100 பேர் தற்காலிக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். டாஸ்மாக் அதற்கான செலவை ஏற்றுக்கொண்டது. ஆனால் டாஸ்மாக் தொடர்ந்து நிதியளிக்க மறுத்ததால் அந்த திட்டம் 2023ஆம் ஆண்டுடன் நிறுத்தப்பட்டு அந்த தற்காலிக பணியாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டனர். இது குடி மற்றும் போதை அடிமை நோயாளிகளை மீட்பதற்கு தமிழ்நாடு அரசு போதிய அக்கறை காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. 2023-24ஆம் ஆண்டில் மது மற்றும் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் 490 பேர் பயனடைந்ததாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது மிக மிக குறைவான தொகை என்று கருதுகிறோம். குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாயாவது அதற்கென ஒதுக்கி அனைத்து வட்டாரங்களிலும் மறுவாழ்வு மையங்களை அமைக்க வேண்டும் என்றும் குடிநோயாளிகளின் குடும்பத்தினருக்கு வாழ்வாதார நிதி வழங்க வேண்டும் என்றும் இம்மாநாடு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. 10. டாஸ்மாக் என்னும் அரசு நிறுவனத்தின் மது வணிக தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கிட வேண்டும். டாஸ்மாக் நிறுவனத்தின் அரசு மதுபான கடைகளில் சுமார் 30,000 தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் அரசின் மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்பட்டால் அவற்றில் பணிபுரியும் விற்பனையாளர்கள், மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான தொழிலாளர்கள் தங்களின் வேலையை இழக்க நேரிடும். எனவே அவர்களது வாழ்வாதாரத்தை பாதிக்காதவாறு அந்த தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பை வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு அரசை இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 11. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்றும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி அளிக்க வேண்டும் என்றும் 16வது நிதிக்குழுவில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை தீர்மானிக்கும் போது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி
அதை இந்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்துகிறது. கடைசி தீர்மானம், மதுவிலக்கு பரப்பு இயக்கத்தில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும். மது மற்றும் போதைப் பொருட்களின் பயன்பாடு தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுக்கு மிகப்பெரிய கேடாக அமைந்துள்ளது. அதனை கட்டுப்படுத்துவதும் தமிழ்நாட்டு மக்களை போதைப் பொருட்களின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அனைத்து தரப்பினரின் முதன்மையான கடமையாகும். பிசிகவின் மது ஒழிப்பு மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்று வருகிறது. அதில் பிசிகவின் தலைவர் தீர்மானங்களை வாசித்து வருகிறார். அதில் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும், மதுவினால் மனிதவளம் பாதிக்கப்படுவதால் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை வாசித்தார். கிட்டத்தட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மதுவிலக்கு கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், படிப்படியாக கடைகளை மூட வேண்டும், கடைகளை மூடுவதற்கான கால அட்டவணை கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன.